அதாவது மியூச்சுவல் டிவோர்ஸ் அப்படிங்கிறது பரஸ்பர சம்மதம் என்று சொல்லுகிறோம். கணவன் மனைவி இருவரும் விவாகரத்து செய்கிற போது 2 பேரும் மனம் ஒத்து அவர்களுடைய எந்தவிதமான கட்டாயம் வற்புறுத்தல் எதுவும் இல்லாமல் அவர்கள் முழு சம்மதத்துடன் பிரிந்து கொள்கிறோம் என்று 2 பேரும் சம்மதிக்கிறதுக்கு பேர் தான் பரஸ்பர சம்மதம், மியூச்சுவல் டைவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது 1976 தான் வந்தது. 1955 இந்து திருமண சட்டம். அதற்கப்புறம் இந்த 13B வந்து 1976 இருந்து இது அமுலாக்கம் செய்யப்படுகிறது, மியூச்சுவல் கன்சென்ட். இப்போ சாதாரணமாக ஒரு நீதிமன்றத்தில் கணவனோ மனைவியோ இதில் 2 பேரில் ஒருத்தர் விவாகரத்து கோருகிறார்கள். விவாகரத்து மியூச்சுவல் கன்சென்ட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கோ ஒருத்தருக்கு சம்மதம் இல்லை, விவாகரத்து வழக்கை நடத்துகிறாங்க அப்படின்னா அதற்கும் மியூச்சுவல் கன்சென்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதில் அவர்கள் ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் என்று சொல்லுகின்ற, அதாவது மீண்டும் இணைந்து நான் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு கணவனோ மனைவியோ அந்த குடும்ப நல நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்ய முடியும். ஆனால் இதை மியூச்சுவல் கன்சென்ட் 2 பேரும் பரஸ்பர சம்மதம்ங்கிறது அது மாதிரியான வழக்குகள் தொடராமல் 2 பேரும் மனம் ஒத்து நாங்கள் பிரிகிறோம், எங்கள் திருமணத்தை எங்களுடைய இதை விவாகரத்து வழங்கி அதை ரத்து செய்து விவாகரத்து வழங்க வேண்டும் என்று 2 பேரும் மனு செய்து கொள்வது.